நினைவிடத்தில் ஸ்ரீதர் வாண்டையார் நடந்து கொண்ட விதம் அருவருக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, அராஜகத்தின் உச்சம். திருமாவளவனின் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் இவருக்கும் எந்த வேறுபாடுமே இல்லை என்றே சொல்லலாம். கை நீட்டி அடித்திருக்கக்கூடாது, பலார் என்று அறை விட்டிருக்கக்கூடாது. காலங்காலமாக ஒரு குடும்பத்தினர் அங்கு பூசாரிகளாக இருந்து வருகிறார்கள். அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற சொல்ல இவர்கள் யார்? வந்த இடத்தில் பசும்பொன்னாருக்கு தாழ்மையுடன் மரியாதை செலுத்திவிட்டு போகாமல் தன்னுடைய அதிகார திமிரையும் பணத்திமிரையும் அடியாட்கள் பலத்தையும் காண்பிப்பதுதான் ஒரு தலைவனுக்கு அழகா? உள்ளே கூட்ட நெருக்கடி இருந்ததால் வாண்டையார் வரும்போது அவரை ஒரு சில பூஜாரிகள் சற்று காத்திருக்குமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை. முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், துணை குடியரசுத் தலைவர் போலவே தன்னையும் நடத்த வேண்டும், காத்திருக்க சொல்லக்கூடாது என்று நினைக்கிறார் வாண்டையார். 30 செகண்டுகள் அல்லது 60 செகண்ட் காத்திருப்பதில் இவருடைய மதிப்பும் மரியாதையும் அரசியல் மானமும் குறைந்துவிடவா போகிறது? தேவர் சமூக மக்கள் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரே எந்த நியாயமும் இல்லாமல் அதே தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பணியாளரின் கன்னத்தில் அறிவது அதிர்ச்சியாக இருக்கிறது. அதுவும் முத்துராமலிங்க தேவர் வீற்றிருக்கும் வளாகத்துக்குள்ளேயே செய்தது வாண்டையாருக்கு பெருமை சேர்க்கவில்லை. இதில் இன்னும் விசேஷம் என்னவென்றால், தன்னால் அறை வாங்கிய பணியாளர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அங்கேயே தரையில் அமர்ந்து தர்ணா செய்தது அராஜகத்தின் உச்சம். யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தை. நல்ல வேளை, பணியாளர்களின் தன்னடக்கம் காரணமாக அங்கு பெரிய அளவில் அடிதடி நடக்கவில்லை. வாண்டையார் இதை புரிந்து கொள்ள வேண்டும். செங்கோட்டையனும் தினகரனும் வந்த பிறகு தர்ணா முடிவுக்கு வந்தது. தேவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் போதும் மலர்கள் தூவும் போதும் வாண்டையாரினுடைய முகத்தில் கோபம் மட்டுமே இருந்தது. தேவர் பெருமகனாரின் மீது பயபக்தியோ மரியாதையோ வெளிப்படவில்லை. வெறுப்பும் அலட்சியமுமே வீடியோக்களில் காண முடிந்தது. இது முற்றிலும் தேவையற்ற சம்பவம், தவிர்க்கப்பட வேண்டிய சம்பவம். தவிர்க்கும் இடத்தில் பணியாளர்கள் இருக்கவில்லை. தவிர்க்கும் இடத்தில் ஸ்ரீதர் வாண்டையார் தான் இருந்தார். அவர்தான் இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் இப்படி செய்வதை பெருமையாக நினைத்து கொள்ளும் அரசியல் தலைவர்கள் நம்மிடையே இருப்பது நமக்கு துரதிர்ஷ்டம். அரசியல் தலைவர்களுக்கு அடக்கம் வேண்டும், பணிவு வேண்டும், விவேகம் வேண்டும், பொதுவெளியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற புரிதல் வேண்டும். இதைதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு உயரிய பண்பு இந்த அரசியல்வாதிகளிடம் குறைந்து காணப்படுவது வருந்தத்தக்கது. தனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் அந்த மரியாதைக்கு உரியவராக தான் நடந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியம். மதிப்பும் மரியாதையும் தானாக வர வேண்டும், கேட்டு பெறக்கூடாது. பணிவு, தன்னடக்கம், கண்ணியம், விவேகம், மக்கள் தொண்டு, பொது வாழ்வில் நேர்மை ஆகியவைதான் ஒரு அரசியல்வாதிக்கு பெருமை சேர்க்கும் தகுதிகள். இந்த தகுதிகளை ஸ்ரீதர் வாண்டையார் பெற்றிருக்கிறாரா என்பதை நேயர்களின் விமர்சனத்திற்கே விட்டுவிடுவோம். இன்று பசும்பொன்னில் நாம் கண்ட விவேகமற்ற செயல் நாளை மற்ற கோவில்களிலும் நடக்காது என்று யாராலுமே கூற முடியாது. பழனி கோவில்களிலும் மதுரை மீனாட்சி கோவில்களிலும் 30 செகண்டுகள் காத்திருக்க சொன்னால் அங்குள்ள பூஜாரிகளின் கன்னத்தில் அறைந்து விடுவாரா ஸ்ரீதர் வாண்டையார்? அவர்களை வெளியே போகச் சொல்வாரா ஸ்ரீதர் வாண்டையார்? மக்களின் நன்மதிப்பும் பேராதரவும் பொதுவெளியில் நன்னடத்தை உள்ள அரசியல்வாதிகளுக்கே கிடைக்கும். அவர்களை தான் மக்கள் தலைவர்களாக பார்ப்பார்கள். மற்ற எல்லோரும் வெறும் அரசியல்வாதிகளே.